அதிகாரம் 119 பசப்புறு பருவரல். திருக்குறள் 1181. நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேம் பசந்தவென் பண்பியார்க்கு உரைக்கோ பிற. பொருள்: என்னை விரும்பிய காதலர் பிரிய முற்பட்டபோது அவரிடம் என் அன்பை காட்டித் தடுக்காமல் அவர் பிரிவதற்கு நான் உடன்பட்டேன், நேர்ந்தேன். அதன் விளைவாக இன்று என் உடல் நிறம் மாறி பசலை படர்ந்துவிட்டது. என் இயல்புக்கு மாறான இந்த மாற்றத்தைப் பற்றி நான் யாரிடம் முறையிடுவேன்? பிரிவுக்கு சம்மதித்துவிட்டு இப்போது அதன் துயரத்தால் உடல் மெலியும் தன் நிலையை தலைவி நொந்து கொள்ளும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதை. கிருஷ்ணன் பிரிந்தபோது அவனைத் தடுக்காத தன் மதியீனத்தையும் அதன் விளைவாக தன் உடல் வெளிரி போனதையும் ராதை தோழியிடம் கூறுகிறாள். மயா ஏவ அனுமதிஹி தத்தா தஸ்ய கமன காலே இதானீம் பாண்டு வர்ணா ஜாதா அகம் கஸ்மை கதயாமி மம துக்கம். விளக்கம்: அவன் போகும்போது நானே அனுமதி கொடுத்தேன். அனுமதிஹி தத்தா. இப்போது நான் வெளிரிய நிறம் கொண்டவளாகி விட்டேன். என் துயரத்தை யாரிடம் சொல்வேன்? வள்ளுவர் இங்கே நல்காமை நேர்ந்தேன் என்று சொல்வதையே ஜெயதேவர் அனுமதி தத்தா என்கிறார். காளிதாசரின் மேகதூதம். பிரிவு என்பது ஒரு பெண்ணின் தேஜஸை மறைத்து பசலை நிறத்தை எப்படி கொண்டுவரும் என்பதை காளிதாசர் ஒரு நேர்த்தியான உவமையால் விளக்குகிறார். ஸ்வ இச்சையா த்யக்த்வா பிரியம் பஷ்சாத் தாபதக்தா பசல வர்ண சத்ருஷி தனுஹு கஸ்ய அக்ரே ரோதிதி. விளக்கம்: தன் விருப்பப்படியே காதலனை அனுப்பிவிட்டு பிறகு அந்த தவிப்பால் எரிகிறாள். அவளது உடல் பசலை நிறத்தை பெற்றுவிட்டது. அவள் யாருடைய முன்னால் நின்று அழுவாள்? வள்ளுவர் இங்கே பண்பு யார்க்கு உரைக்கோ என்று வினவுவதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. ஸ்ருங்கார ரசம். வைவர்ணிய அவஸ்தை பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது வைவர்ணியம் எனப்படும் மதன தசை. மனதின் துயரம் உடலில் நிறமாற்றமாக வெளிப்படுவதை அமுரக சதகத்தின் ஒரு பாடல் இவ்வாறு கூறுகிறது. போகாதே என சொல்லும் மானந் தடுத்தது, போய்வா என சொல்லும் வாய் பொய்த்தது. இரண்டுக்கும் நடுவே இழந்த என் நிறத்தை மீட்டுத்தர இங்கே எவர் உளர் தோழி? விளக்கம்: நயந்தவர் நம்மை விரும்பிய காதலர். பசப்பு பிரிவினால் உடலில் ஏற்படும் மஞ்சள் அல்லது பொன் நிற வேறுபாடு. பாலர். தலைவி இங்கே ஒரு தார்மீக சிக்கலை முன்வைக்கிறாள். அவர் பிரியும்போது நானே மௌனமாக இருந்து வழி அனுப்பினேன். அப்படி சம்மதித்துவிட்டு இப்போது பசலை படர்கிறது என்று அழுதால் ஊர் என்னை ஏசாதோ என்பதே அவளது அச்சம். திருக்குறள் 1182. அவர் தந்தாரென்னும் தகையாலிவர் தந்தென் மேனிமேலூரும் பசப்பு. பொருள்: என் காதலன் எனக்கு பரிசாக தந்துவிட்டுச் சென்றார் என்னும் பெருமையோடு இந்த பசலை நிறமானது என் மேனி எங்கும் உரிமையோடு பரவிச் செல்கின்றது. காதலன் பிரிந்ததால் வந்த இந்த உடல் நிற மாற்றம் அவர் நினைவாக என்னிடம் எஞ்சியிருக்கும் ஒன்று என்பதால் அதனை தலைவி ஒருவித துயர கலந்த பெருமிதத்தோடு விவரிக்கும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதை. கிருஷ்ணனை பிரிந்த ராதை தன் உடலில் படர்ந்திருக்கும் வெளிரிய நிறத்தை பாண்டு அவன் விட்டுச் சென்ற அடையாளமாக கருதுகிறாள். மாதவேன தத்தக அயம் பாண்டு வர்ண அலங்காரக மம தேகே ராஜதே தஸ்ய ஸ்மரண சிஹ்னம் இவ. விளக்கம்: என் மாதவன் எனக்கு தந்த இந்த வெளிரிய நிறமாகிய ஆபரணம் என் உடலில் விளங்குகிறது. இது அவன் நினைவின் அடையாளம் போன்றது. வள்ளுவர் இங்கே அவர் தந்தார் என்னும் பெருமையான் என்றும் அவர் தந்தார் என்ற பெருமையால் என்றும் சொல்வதையே ஜெயதேவர் அலங்காரம் என்கிறார். காளிதாசரின் மேகதூதம். பிரிவு துயரால் ஏற்படும் நிற மாற்றம் என்பது காதலியின் உடலில் காதலன் எழுதிச் சென்ற பிரிவு பத்திரம் போன்றது என்கிறார் காளிதாசர். பிரியேன தத்தா இவ ஏஷா வைவர்ணிய மாலிகா அவிசாரேன வியாப்தா சர்வாங்கி சுவாமினக அதிகாரேன. விளக்கம்: காதலனால் அளிக்கப்பட்ட இந்த நிற மாற்ற மாலை வைவர்ணிய மாலிகா அவனது அதிகாரத்தினால் உடல் முழுவதும் தடையின்றி பரவுகிறது. வள்ளுவர் இங்கே மேனிமேல் ஊரும் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வியாப்தா சர்வாங்கி என்ற கருத்து வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசம். வைவர்ணிய கௌரவ பாவம்.
ஸ்ருங்கார ரசத்தில் இது மானச உபாயனம் எனப்படும். அதாவது துன்பத்தை தந்தவர் அன்புக்குரியவர் என்பதால் அத்துன்பத்தையும் ஒரு காணிக்கையாக ஏற்றுக்கொள்வது. அமுரக சதகத்தின் ஒரு பாடல், அவர் தந்த முத்தம் அழிந்து போனது, அவர் தந்த சுகமும் மறைந்து போனது, அவர் தந்து சென்ற இந்த ஒரு நிறம் மட்டும் என் அங்கம் முழுவதும் அவரே என ஆழ்கிறதே. விளக்கம்: தகை என்றால் பெருமை அல்லது அழகு. இவர் தந்து என்பது இங்கே இந்த பசலை நிறம் இடம் கொண்டு பரவுவதை குறிக்கிறது. இது என் காதலர் தந்தது என்று சொல்லும்போது அந்த பசலைக்கு ஒரு தனி பெருமை வந்துவிடுகிறது. அதனால் அது தலைவியின் உடலில் மற்றவர் தடை சொல்ல முடியாதபடி ஊர்ந்து பரவுகிறது என்பது வள்ளுவரின் நயமான கற்பனை. திருக்குறள் 1183. சாயலும் நாணும் அவர் கொண்டார் கைமாறா நோயும் பசலையும் தந்து. பொருள்: என் காதலர் என்னை பிரிந்து சென்றபோது அதற்கு பதிலாக கைமாறாக எனக்கு காதல் நோயையும் உடம்பிற்கு பசலை நிறத்தையும் தந்துவிட்டுச் சென்றார். ஆனால் என்னிடமிருந்த அழகையும், அதாவது சாயல், பெண்மைக்குரிய நாணத்தையும் அவர் தன்னுடனேயே எடுத்துக்கொண்டு போய்விட்டார். லாபமே இல்லாத ஒரு பண்டமாற்று வணிகத்தைப் போல தன் நிலை ஆகிவிட்டதே என தலைவி வருந்தும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதையின் புலம்பல். கிருஷ்ணன் தன்னை விட்டுச் சென்றபோது அவளது அனைத்து நற்பண்புகளையும் கவர்ந்து சென்றதாக ஜெயதேவர் வர்ணிக்கிறார். ஹ்ருதவான் மம தைரியம் ஹ்ருதவான் மம லஜ்ஜாம் தத்தவான் து துக்கம் ஏவம் கிம் வினிமயம் கிருதம். விளக்கம்: அவன் என் தைரியத்தை கவர்ந்துவிட்டான், என் நாணத்தையும், அதாவது லஜ்ஜாம், எடுத்துக்கொண்டான். பதிலாக துயரத்தை தந்துவிட்டான். இது என்ன மாதிரியான பரிமாற்றம்? வினிமயம். வள்ளுவர் இங்கே கைமாறா என்று பதிலுக்கு பதிலாக என்று சொல்வதையே ஜெயதேவர் வினிமயம் என்கிறார். காளிதாசரின் விக்ரமோர்வசீயம். பிரிவின்போது காதலி தன் பொலிவை இழப்பதையும் காதலன் அவளது நினைவுகளை சுமந்து செல்வதையும் காளிதாசர் ஒரு வணிக உருவகத்தில் காட்டுகிறார். சௌந்தர்யம் ஆதாபயேத் பிரியக வைவர்ண்யம் தத்தவான் அஸ்மே ந லோகரீதிஹி இதி ஜானே வஞ்சனா ஏவ ஏஷா மதா. விளக்கம்: காதலன் அழகை, அதாவது சௌந்தர்யம் எடுத்துக்கொண்டான், வெளிரிய நிறத்தை வைவர்ண்யம் நமக்கு கொடுத்துவிட்டான். இது உலக நடைமுறை அல்ல, இது ஒரு வஞ்சனை, அதாவது வஞ்சனா. வள்ளுவர் இங்கே சாயலும் நாணும் அவர் கொண்டார் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் மொழிமொழிகின்றன. ஸ்ருங்கார ரசம். வினிமய வைலக்ஷ்ய பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது குண அபஹாரம் எனப்படும். அதாவது காதலன் பிரியும்போது காதலியின் நற்பண்புகள் அவனையே பின்தொடர்ந்து சென்றுவிடுவது. அமருக சதகத்தின் ஒரு பாடல், அழகை தந்துவிட்டு ஆரவாரம் செய்தான், நாணத்தை தந்துவிட்டு நடை பயின்றான், நோயையும் பசலையையும் மட்டும் இங்கே நிரந்தர சொத்தாய் எனக்கு வைத்துப் போனான். விளக்கம்: சாயல் என்றால் மேனி அழகும் மென்மையும். கைமாறு என்றால் ஒரு பொருளுக்கு பதிலாக கொடுக்கப்படும் மற்றொரு பொருள். பொதுவாக கைமாறு என்பது பயனுள்ள ஒன்றாக இருக்கும். ஆனால் இங்கே காதலர் எடுத்துக்கொண்டவை விலையுயர்ந்தவை, அழகும் நாணமும். கொடுத்துவிட்டுச் சென்றவையோ துன்பம் தருபவை, நோயும் பசலையும். இந்த முரணை கவித்துவமாக வள்ளுவர் பதிவு செய்துள்ளார். திருக்குறள் 1184. உள்ளுவன் மஞ்ஞானுரைப்பது அவர் திறமார் கள்ளம் பிறவோ பசப்பு. பொருள்: நான் எப்போதும் அவரை நினைத்துக் கொண்டதான் உள்ளுவன் இருக்கிறேன். நான் பேசுவதெல்லாம் அவருடைய பெருமைகளைப் பற்றித்தான் அவர் திறம். நிலைமை இப்படி இருக்க நான் அவரை மறந்தால்தானே என் உடலில் பசலை படர வேண்டும்? நான் மறக்கவே இல்லையே. அப்படியென்றால் என்னையும் அறியாமல் எனக்குள்ளே புகுந்து என் மேனியில் படர்ந்திருக்கும் இந்த பசலை ஒரு திருட்டுத்தனமல்லவா? இடைவிடாத நினைவில் இருக்கும்போது மறதியால் வரும் பசலை எப்படி வந்தது என தலைவி வியக்கும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி.
ராதையின் தர்க்கம். கிருஷ்ணனை ஒரு கணம் கூட மறக்காத தனக்கு அவனை மறந்தவர்க்கு வரும் உடல் மாற்றங்கள் வருவது விசித்திரம் என ராதை கூறுகிறாள். நிமிஷம் அபி நவிஸ்மராமி த்வாம் ஹே மாதவா ததாபி ஏஷா பாண்டுதா மம தேகம் பிரவிஷதி கிம்மியம் மாயா கிம் வா மம சித்தஸ்ய துரோகஹா. விளக்கம். மாதவனே, ஒரு நிமிடம் கூட உன்னை மறக்கவில்லை. அப்படியிருந்தும் இந்த வெளிரிய நிறம் என் உடலில் நுழைகிறது. இது உனது மாயையா அல்லது என் மனமே எனக்கு செய்யும் துரோகமா? வள்ளுவர் இங்கே கள்ளம் பிறவோ, அதாவது இது ஒரு திருட்டுத்தனமல்லவா என்று வினவுவதையே ஜெயதேவர் இந்த மாயா அல்லது துரோகம் என்கிறார். காளிதாசரின் மேகதூதம். நினைவு இருக்கும் இடத்தில் பசலைக்கு இடமில்லை என்ற தர்க்கத்தை காளிதாசர் ஒரு ஸ்லோகத்தில் கையாளுகிறார். ஹிருதயே வசதி பிரியஹா வாசக தமேவ வதந்தி யதி ஸ்மரணம் சததம் தர்ஹி வைவர்ணியம் குதஹ ஆகதம். விளக்கம். இதயத்தில் காதலன் வசிக்கிறான், சொற்கள் அவனையே பேசுகின்றன. நினைவுகள் இடையறாது இருக்கும்போது இந்த நிறமாற்றம் எங்கிருந்து வந்தது? வள்ளுவர் இங்கே உள்ளுவன் மன் உரைப்பது அவர் திறம் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் அப்படியே பிரதிபலிக்கின்றன. ஸ்ருங்கார ரசம். ஸ்மரண வியதிரேகம். ஸ்ருங்கார ரசத்தில் இது அனிர்வசனீய அவஸ்தை எனப்படும், அதாவது காரணமே இல்லாமல் காரியம் நடப்பதாகத் தோன்றும் நிலை. அமருக சதகத்தின் ஒரு பாடல். மறந்தால் வரலாம் பசலை, நான் மறக்கவே இல்லையே அவரை. திருடன் போல் வந்து மேனியில் படரும் இந்த பசலைக்கு காப்புதான் ஏது? விளக்கம். உள்ளுவன் மண் என்பதில் உள்ள மண் நான் நினைத்து கொண்டுதான் இருக்கிறேன், ஆனால் பசலை வந்துவிட்டதே என்ற வருத்தத்தை குறிக்கும். கள்ளம் என்றால் திருட்டுத்தனம் அல்லது வஞ்சனை. பொதுவாக காதலனை மறந்தால்தான் உடல் மெலியும், நிறம் மாறும். ஆனால் நான் மறக்கவே இல்லையே, பின் எப்படி பசலை வந்தது? இது எனக்கு தெரியாமல் என் உடலில் புகுந்த திருடன் என்று தலைவி கூறுவது அவளது காதல் செறிவை காட்டுகிறது. திருக்குறள் 1185. உவக்காணின் காதலர் செல்வார் இவக்காணின் மேனி பசப்பூர்வது. பொருள். இதோ அங்கே பாருங்கள், என் காதலர் பிரிந்து செல்கிறார். இதோ இங்கே பாருங்கள், அவர் கண்ணுக்கு மறையும் முன்னே என் மேனியில் பசலை நிறம் படரத் தொடங்கிவிட்டது. பிரிவு என்பது நிகழ்ந்து முடிந்தபின் வருவதல்ல, அவர் அடியெடுத்து வைத்த அந்த தருணத்திலேயே உடல் தன் பொலிவை இழக்கத் தொடங்கிவிட்டது என அதன் வேகத்தை தலைவி சுட்டிக்காட்டும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதையின் தவிப்பு. கிருஷ்ணன் தன் பார்வையை விட்டு அகலும் முன்னரே தன் உடல் வாடுவதைக் கண்டு ராதை வியக்கிறாள். யாவத் சஹ மம நயனபதாத் தூரம் யாதி தாவத் மம அங்கே பாண்டுதா பிரகாஷதே. விளக்கம். எப்பொழுது அவன் என் பார்வை பாதையை விட்டு தூரம் செல்கிறானோ, யாவத் யாதி, அப்பொழுதே என் அங்கங்களில் வெளிரிய நிறம் தோன்றுகிறது. தாவத் பிரகாஷதே. வள்ளுவர் இங்கே உவக்கான் இவக்கான் என்று கால இடைவெளியற்ற வேகத்தைச் சொல்வதையே ஜெயதேவர் யாவத் தாவத் என்ற எப்பொழுது அப்பொழுதே என்ற கருத்து வழிமொழிகிறது. காளிதாசரின் விக்ரமோர்வசீயம். காலத்தின் வேகத்தை விட காதலின் வேதனை உடலில் வேகமாக பிரதிபலிக்கிறது என்பதை காளிதாசர் ஒரு நேர்த்தியான ஸ்லோகத்தில் விளக்குகிறார். பத ந்யாசே பிரியஸ்ய பஹி வைவர்ண்ய ந்யாசே தேஹே ந வித்யதே காலபேதஹ யுகபத் ஏவ ஜாயதே. விளக்கம். காதலன் வெளியே அடியெடுத்து வைப்பதற்கும் பத ந்யாசே உடலில் நிறமாற்றம் ஏற்படுவதற்கும் வைவர்ண்ய ந்யாசே கால வேறுபாடே இல்லை, இரண்டும் ஒரே நேரத்தில் நிகழ்கின்றன. வள்ளுவர் இங்கே செல்வார் ஊர்வது என்று நிகழ்காலத்தில் இரண்டையும் இணைப்பதை காளிதாசரின் இந்த யுகபத் என்ற கருத்து வழிமொழிகிறது. திருக்குறள் 1186. விளக்கற்றம் பார்க்கும் மிருளே போர் கொண்கண் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு. பொருள். ஒரு அறையில் எரியும் விளக்கானது சிறிது தளர்ந்து ஒளி மங்கும் சமயம் பார்த்து இருள் எப்படி கவ்விக்கொள்ள காத்திருக்குமோ
அதுபோல காதலனின் அணைப்பு சற்று தளரும் சமயம் பார்த்து என் உடலில் பசலை நிறம் படரக் காத்திருக்கிறது. காதலன் அருகிலேயே இருந்தாலும் சிறு இடைவெளி கிடைத்தால் கூட துயரம் உடலை ஆட்கொண்டுவிடும் என தலைவி வியக்கும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. ராதை கிருஷ்ணனின் அணைப்பில் இருக்கும்போது மட்டுமே தான் பொலிவுடன் இருப்பதாகவும் அவன் கைகளை விலக்கினால் இருள் சூழ்வது போல் உடல் வாடுவதாகவும் ராதை கூறுகிறாள். யதா தீப நிர்வாணே அந்தகாரக துவரிதம் ஆகச்சதி ததா ஆலிங்கன தியாகே பாண்டுதா மாம் கிரசதி. விளக்கம். விளக்கு அணைந்ததும் எப்படி இருள் விரைந்து வருகிறதோ அப்படியே அணைப்பு விலகியதும் வெளிரிய நிறம் என்னை விழுங்குகிறது. வள்ளுவர் இங்கே அற்றம் பார்க்கும் இருள் என்று சமயம் பார்க்கும் இருள் என்று சொல்வதையே ஜெயதேவர் துவரிதம் ஆகச்சதி என்கிறார். காளிதாசரின் குமார சம்பவம். பார்வதி சிவனோடு இணைந்திருக்கும்போது அவளது தேஜஸ் சூரியனைப் போல இருப்பதையும் சிறு பிரிவு கூட அவளை நிலவற்ற இரவு போல மாற்றுவதையும் காளிதாசர் வர்ணிக்கிறார். சங்கமே பிரகாசக வியோகே தமக நிமேஷ மாத்ரேணாபி வைவர்ணியம் பிரவிசதி சாயா இவ. விளக்கம். கூடலில் ஒளி, பிரிவில் இருள், ஒரு இமைப்பொழுது இடைவெளியிலும் நிறமாற்றம் நிழலைப் போல புகுந்துவிடுகிறது. வள்ளுவர் இங்கே முயக்கு அற்றம் பார்க்கும் என்று அணைப்பின் இடைவெளியை கவனிக்கும் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த நிமேஷ மாத்ரேணாபி என்ற ஒரு இமைப்பொழுதிலும் என்ற கருத்து வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசத்தில் இது தட்சண ஆவரணம் எனப்படும், அதாவது ஒளி மறைந்த அடுத்த கணமே இருள் சூழ்வது போன்ற நிலை. அமருக சதகத்தின் ஒரு பாடல். விளக்கின் திரியை தூண்டும் வரை இருள் வாசலிலே வந்து காத்திருக்கும். காதலன் அணைப்பு தளரும் வரை இந்த பசலை நிறம் உடலில் பதுங்கிக் கிடக்கும். விளக்கம். அற்றம் என்றால் சமயம் அல்லது துளை, இடைவெளி என்று பொருள். கொண்கண் என்பது நெய்தல் நிலத் தலைவனை குறிக்கும் பொதுச்சொல். இங்கே காதலனை குறிக்கிறது. முயக்கு என்பது அணைப்பு. விளக்கு இருக்கும் வரை இருள் அருகில் வராது, ஆனால் அது அணையத் தேவையில்லை. சிறிது ஒளி குறைந்தாலே இருள் உள்ளே வந்துவிடும். அதுபோல காதலன் பிரிந்து தூரம் செல்ல தேவையில்லை, அவனது அணைப்பு சற்று தளர்ந்தாலே பசலை உடம்பில் ஏறிவிடும் என்பது காதலின் தீவிரத்தை காட்டுகிறது. திருக்குறள் 1187. புல்லிக் கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு. பொருள். காதலரை தழுவிக்கொண்டு புல்லியிருந்தேன், சற்று பக்கம் மாறினேன், புடை பெயர்ந்தேன், அவ்வளவுதான். அந்த ஒரு வினாடி இடைவெளியில் அள்ளிக்கொள்ளத்தக்க அளவில் என் உடல் முழுவதும் பசலை நிறம் பரவிவிட்டது. காதலன் பிரிந்து தூரம் சென்ற பிறகு அல்ல, அவன் அணைப்பிலிருந்து ஒரு நூலளவு விலகிய போதே துயரம் உடலை சூழ்ந்து கொண்டது என அதன் தீவிரத்தை விவரிக்கும் நிலை. ஜெயதேவரின் கீதகோவிந்தம் அஷ்டபதி. ராதையின் உணர்வு. கிருஷ்ணனின் மார்பை தழுவியிருக்கும்போது கிடைக்கும் குளிர்ச்சியும் அவன் சிறு அசைவு கொடுத்தாலும் எழும் தகிப்பையும் ஜெயதேவர் இவ்வாறு கூறுகிறார். யாவத் ஆலிங்கன சைத்தில்யம் ஜாயதே ஹே மாதவா தாவத் மம அங்கே வைவர்ணிய ஜ்வாலா பிரசரதி. விளக்கம். மாதவனே, எப்பொழுது உன் அணைப்பு தளர்கிறதோ ஆலிங்கன சைத்தில்யம், அப்பொழுதே என் உடலில் நிறமாற்றமாகிய நெருப்பு பரவுகிறது. வள்ளுவர் இங்கே அவ்வளவில் என்று அந்த மாத்திரத்திலேயே என்று சொல்வதை ஜெயதேவர் யாவத் தாவத் என்று எப்பொழுது அப்பொழுதே என்கிறார். காளிதாசரின் விக்ரமோர்வசீயம். தலைவன் புருரவா காதலியின் அணைப்பிலிருந்து ஒரு கணம் விலகினாலும் காலம் தன் மீது வஞ்சனை செய்வதாக ஒரு ஸ்லோகத்தில் குறிப்பிடுகிறார். நிமேஷ மாத்ரேன அபி வியவஹ்ரிதா பாண்டுதா மாம் ஆக்ரமதி ந கச்சதி காலஹ கிந்து துக்கம் அள்ளி இவ வியாப்னோதி. விளக்கம். ஒரு இமைப்பொழுது மறைந்தாலும் நிமேஷ மாத்திரேன வெளிரிய நிறம் என்னை ஆக்கிரமிக்கிறது. காலம் நகரவில்லை, ஆனால் துயரம் அள்ளி எடுத்தது போல் பரவுகிறது. வள்ளுவர் இங்கே அள்ளிக்கொள்வற்றே என்று அள்ளிக்கொள்ளும் அளவுக்கு மிகுதியானது என்று குறிப்பிடுவதை
காளிதாசரின் இந்த ஆக்ரமதி என்ற கருத்து வழிமொழிகிறது. சிருங்கார ரசம் ஸ்பர்ச வியோக பாவம். சிருங்கார ரசத்தில் இது தட்சண பரிணாமம் எனப்படும். அதாவது தொடு உணர்வு நீங்கிய அந்த தக்ஷணத்திலேயே உடலில் ஏற்படும் மாற்றம். அமருக சதகத்தின் ஒரு பாடல். அணைத்த கைகளை விலக்கினாய், அந்த அரை வினாடி இருளில் பூத்தது பசலை. நெருப்பைத் தொட்டு நீக்கினாலும் சுடும், உன்னைத் தொட்டு நீக்கினால் உடல் வெளிரும். விளக்கம். புல்லி என்றால் தழுவி, புடை பெயர்தல் என்றால் பக்கவாட்டில் நகர்தல், அணைப்பிலிருந்து விலகுதல். அள்ளிக்கொள்வற்று என்றால் அள்ளிக்கொள்ளும் அளவுக்கு மிகுதியானது என்று பொருள். காதலின் அடர்த்தி எவ்வளவு அதிகமோ அவ்வளவு வேகமாக அதன் பிரிவும் பாதிப்பை தரும். அணைப்பிலிருந்து ஒரு சிறு விலகல் கூட தலைவிக்கு தாங்க முடியாத பசலை மாற்றத்தை உடனே கொண்டு வருகிறது என்பது வள்ளுவரின் நுணுக்கமான அவதானிப்பு. திருக்குறள் 1188. பசந்தாள் இவளென்பதல்லால் இவளை துறந்தார் அவரென்பார் இல். பொருள். இந்த தலைவி பிரிவால் உடல் நிறம் மாறி பசலை அடைந்து விட்டாள் என்றுதான் இந்த ஊரார் பழி கூறுகிறார்களே தவிர, பாவம், இவளை காதலர் பிரிந்து சென்று வருத்துகிறார் என்று அவரை பழிப்பார் ஒருவரும் இல்லர். பழி தன்மீது விழுகிறதே தவிர பிரிந்து சென்ற காரணமானவர் மீது விழவில்லையே என தலைவி வருந்தும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதை. கிருஷ்ணன் தன்னை பிரிந்து சென்றதை குற்றமாக கருதாமல் தன் வேதனையை மட்டும் உலகம் ஏளனம் செய்வதை ராதை இவ்வாறு கூறுகிறாள். மம பாண்டுதாம் பஸ்யந்தி சர்வே பரிஹசந்தி ச கிந்து மாதவஸ்ய காடின்யம் ந கோபி ஜானாதி. விளக்கம். எல்லாரும் என் வெளிரிய நிறத்தை பாண்டுதாம் பஸ்யந்தி நிறமாற்றத்தை பார்க்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள். ஆனால் மாதவனுடைய மனக்கடினத்தை காடின்யம் ஒருவரும் அறிவதில்லை. வள்ளுவர் இங்கே பசந்தாள் இவள் என்பது அல்லால் என்று சொல்வதையே ஜெயதேவர் பாண்டுதாம் பஸ்யந்தி நிறமாற்றத்தை பார்க்கிறார்கள் என்கிறார். காளிதாசரின் அபிஞான சாகுந்தலம். சகுந்தலை உடல் மெலிந்து வாடும்போது ஊரார் அவளது தோற்றத்தையே பேசுகிறார்கள். ஆனால் அவளை பிரிந்த துஷ்யந்தனை யாரும் குறை கூறுவதில்லை என்பதை காளிதாசர் விளக்குகிறார். லோகாக கார்த்தியம் ஏவ கணயந்தி நது தியாகம் அபராதஹ அபலை ஜனே நது வலவதி காமினே. விளக்கம். உலகம் பெண்ணின் மெலிவையே கணக்கிடுகிறது, ஆனால் ஆணின் பிரிவை அல்ல. வள்ளுவர் இங்கே துறந்தார் அவர் என்று சொல்பவர் இல்லை என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. வள்ளுவர் இங்கே துறந்தார் அவர் என்று சொல்பவர் இல்லை என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. ஸ்ருங்கார ரசம் லோக அபவாத பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது அந்நியாய விவேசனம் எனப்படும். அதாவது உலகம் உண்மையான காரணத்தை விடுத்து விளைவை மட்டும் வைத்து ஒருவரை எடை போடுதல். அமருக சதகத்தின் ஒரு பாடல். வாடிய முகம் கண்டார் ஏனோ வறுமை என்றே ஏசுகின்றார், ஓடிய காதலன் கைவிட்டதை இங்கே ஒருவர் கூட பேசவில்லையே. விளக்கம். பசந்தாள் நிறம் மாறினாள், துறந்தார் கைவிட்டார் அல்லது பிரிந்து சென்றார். இந்த ஊர் உலகம் எப்போதும் பாதிக்கப்பட்டவரைத்தான் விமர்சிக்கும், பாதிப்பை ஏற்படுத்தியவரை கண்டுகொள்ளாது என்பது தலைவியின் ஆதங்கம். காதலன் பிரிந்தால் உடல் பசலையடையும் என்பது இயற்கை. ஆனால் ஊரார் அந்த இயற்கையை தலைவியின் ஒரு குறையாகவோ அல்லது அவளது தனிப்பட்ட பலவீனமாகவோ பார்க்கிறார்களே தவிர அதற்கு மூல காரணமான காதலனை பழிப்பதில்லை என்கிறார் வள்ளுவர். திருக்குறள் 1189. பசக்கமர் பட்டாங்கின் மேனி நயப்பித்தார் நன்னிலையர் ஆவரே நின். பொருள். என்னை தன் அன்பால் அடிமைப்படுத்திவிட்டு இப்போது பிரிந்து சென்றிருக்கும் என் காதலர் தான் இவளை பிரிந்ததால் இவள் உடல் பசலை அடைந்து துன்புறுகிறாளே என்ற பழிச்சொல்லுக்கு ஆளாகாமல் நலமாக இருப்பார் என்றால் என் உடல் எவ்வளவு வேண்டுமானாலும் பசலை நிறமடையட்டும், அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன். தன் துன்பத்தை விட காதலனின் புகழே முக்கியம் என தலைவி கருதும் தியாக நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதை. கிருஷ்ணன் தன்னை விட்டு நீங்கி வேறு எங்கோ மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அவனுக்கு என் பிரிவால் எந்த துயரமும் நேரிடக்கூடாது என ராதை வேண்டுகிறாள். மம தேகக பாண்டுஹு பவது மம பிராணாக கச்சந்து கிந்து மாதவக சதா சுகீ பவது ந தஸ்ய அபயசக.
விளக்கம்: என் உடல் வெளிறிப் போகட்டும், பாண்டுகு பவது, என் உயிரே போகட்டும். ஆனால் மாதவன் எப்போதும் சுகமாக இருக்கட்டும். அவனுக்கு எந்த பழிச்சொல்லும் அபயசக வராமல் இருக்கட்டும். வள்ளுவர் இங்கே நன்னிலையர் ஆவர் எனின் என்று சொல்வதை ஜெயதேவர் சதா சுகி பவது என்கிறார். காளிதாசரின் விக்ரமோர்வசியம். தலைவன் புரூரவா காதலியின் நலனுக்காக தன் வருத்தத்தை பொறுத்துக்கொள்ள துணியும்போது காளிதாசர் ஒரு நேர்த்தியான ஸ்லோகத்தை அமைக்கிறார். ஆத்ம துக்கம் ந கணயாமி, பிரியாயாக குசலமேவ முக்கியம், வைவர்ணியம் அஸ்து மே அங்கே, யதி சா சுஸ்திதா பவதி. விளக்கம்: என் துயரத்தை நான் கணக்கிடவில்லை. காதலியின் நலமே முக்கியம். அவள் நல்ல நிலையில் இருப்பாள் என்றால் என் அங்கங்களில் நிறமாற்றம் இருக்கட்டும். வள்ளுவர் இங்கே பசக்கமன் பட்டாங்கு என்று என் மேனி இப்படியே பசலை அடையட்டும் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. ஸ்ருங்கார ரசம், தியாக அனுராகபாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது பரார்த்த காமம் எனப்படும். அதாவது தன் இன்பத்தை விட காதலரின் நன்மையையே பெரிதாக கருதுதல். அமருக சதகத்தின் ஒரு பாடல்: ஊரார் பழித்தாலும் உருகி நான் போவேன், உடல் மாறினாலும் உயிரால் உன்னை தாங்குவேன். பிரிந்தவன் நீ பெருமையோடு வாழ்ந்தால் பசலை எனக்கு பட்டத்து இளவரசிதான். விளக்கம்: நயப்பித்தார், தன்னை விரும்ப செய்தவர், காதலர். பட்டாங்கு, அப்படியே என் உடல் இப்படியே பசலை அடையட்டும். நன்னிலையர், பழிச்சொல் இன்றி நற்பெயரோடு இருப்பவர். காதலன் தன்னை பிரிந்து சென்றான் என்பதற்காக அவன் மீது கோபம் கொள்ளாமல், நான் பசலை அடைந்தாலும் பரவாயில்லை, அதன் மூலம் அவருக்கு ஒரு பெண்ணை கைவிட்டார் என்ற பழி வராமல் அவர் நலமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் என்று தலைவி கூறுவது காதலின் உன்னதமான உச்சமாகும். திருக்குறள் 1190. பசப்பெனப் பேர் பெறுத நன்றே, நயப்பித்தார் நல்காமை தூற்றார் எனின். பொருள்: என்னை தன் அன்பால் அடிமைப்படுத்திய காதலர் இன்று எனக்கு அன்பு செய்யாமல் பிரிந்து சென்றிருக்கிறார் என்று இவ்வூரார் அவரை பழித்து பேசாமல் இருப்பார்களானால் என் உடல் நிறம் மாறி பசலை என்று பெயர் பெறுவது எனக்கு மிகவும் நல்லது. தன் பசலை நோயைப் பற்றி ஊர் பேசினாலும் பரவாயில்லை, காதலனைப் பற்றி தவறாக பேசக்கூடாது என தலைவி விரும்பும் உன்னத நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதையின் பிரார்த்தனை. கிருஷ்ணன் தன்னை தேடி வராததை குறையாக சொல்லாமல் தன் உடலின் வாட்டத்தையே உலகத்தார் பேசட்டும் என ராதை கூறுகிறாள். மம வைவர்ணியம் லோகாக வதந்து, கிந்து மாதவஸ்ய அணையே மா வதந்து, சக தயாஹீனக இதி அந்நியாயம் மா கல்பயந்து. விளக்கம்: மக்கள் என் நிறமாற்றத்தை பற்றி பேசட்டும், ஆனால் மாதவன் முறையற்றவன் என்று மட்டும் சொல்ல வேண்டாம், அவன் தயையற்றவன் என்று அநீதியாக பழி சுமத்த வேண்டாம். வள்ளுவர் இங்கே நல்காமை தூற்றார் எனின், என்னை அன்பு செய்யவில்லை என பழிக்காவிட்டால் என்று சொல்வதே ஜெயதேவரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. காளிதாசரின் குமார சம்பவம். பார்வதியின் தவக்கோலத்தைக் கண்டு உலகத்தவர் அவளது உடலின் மெலிவை பேசினாலும் அவள் அதை பொருட்படுத்தவில்லை. தன் செயலுக்கு காரணமானவனை உலகம் நிந்திக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள். நிந்தந்து மாம் மாது பிரியம், வைவர்ணியம் மே யசக, யதி தஸ்ய அக்கீர்த்திகி நா பவதி. விளக்கம்: என்னை நிந்தியுங்கள், என் காதலனை அல்ல. என் நிறமாற்றமே எனக்கு புகழாகும், அது அவனுக்கு அபகீர்த்தியை கொண்டு வராதவரை. வள்ளுவர் இங்கே பசப்பென பேர் பெறுதல் நன்றே என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. ஸ்ருங்கார ரசம். பதி கௌரவ ரக்ஷண பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது ஸ்திரீ தர்ம நிஷ்டை எனப்படும். அதாவது தான் எவ்வளவு துன்பப்பட்டாலும் தன் தலைவனுக்கு சிறு பழிச்சொல்லும் வராமல் காப்பது. அமுருக சதகத்தின் ஒரு பாடல்: வாடிப்போனவள் என்று வையட்டும், இந்த ஊரார் வாய்க்கு நான் இரையாவேன், தேடி வராதவன் நீ என்று உன்னை தூற்றாமல் இருந்தால் அதுவே எனக்கு வரம். விளக்கம்: நயப்பித்தார், நம்மை விரும்பச் செய்தவர். நல்காமை, அன்பு செய்யாதிருத்தல். பிரிவு. தூற்றார், பழித்துப் பேசாதிருத்தல். தலைவி ஒரு விசித்திரமான தர்க்கத்தை முன்வைக்கிறார். ஊரார் அவளது பசலையை பற்றி பேசினால் அது அவளது உடல் சார்ந்த விஷயமாக முடிந்துவிடும். ஆனால் அவர் அன்பு செய்யவில்லை என்று பேசினால் அது காதலனின் ஒழுக்கத்தை பாதிக்கும். காதலனின் புகழை காத்த தன் உடலின் அழகை தியாகம் செய்ய துணிவது சங்ககால காதலின் ஆழத்தை காட்டுகிறது. 119.
பசப்புரு பருவரல், ஆத்மா உருகுதலும் அகங்கார கரைதலும். இந்த அதிகாரத்தில் தலைவனை பிரிந்த தலைவியின் உடலில் பசலை எனும் நிறமாற்றம், மென்மையான பொன்னிறம் மஞ்சள் நிறம் படர்வதைப் பற்றி வள்ளுவர் பாடுகிறார். இது வெறும் உடல் சார்ந்த நோயல்ல. ஒரு பக்தன் இறைவனுக்காக தன் உடல் உணர்வை துறந்து நான் என்ற அகங்காரத்தை கரைக்கும் ஒரு ஆன்மீக உருக்கமாகும். 1. பசலையின் வருகையும் அகங்காரமும். தலைவன் பிரிந்து செல்வதற்கு உடன்பட்டதாலேயே என் உடலில் இந்த பசலை நிறம் படரத் தொடங்கிவிட்டது என்கிறாள் தலைவி. ஆன்மீக பொருள்: இது ஒரு சாதகனின் சரணாகதி நிலை. இறைவனின் விருப்பமே என் விருப்பம் என்று தலைவி பிரிவை ஏற்றுக்கொள்கிறாள். அந்த தியாகத்தின் வெளிப்பாடாக அவளது அகங்காரம் மறையத் தொடங்கும்போது ஆத்மா ஒரு புதிய பொலிவை, பசலை பெறுகிறது. 2. காமம் உள்ளும் புறமும். காமம் எனக்குள்ளிருந்து வருத்துகிறது, இந்த பசலை என் உடலுக்கு வெளியே இருந்து வருத்துகிறது. ஆன்மீக பொருள்: உள்ளே இருக்கும் காமம், ஏக்கம் ஆத்மாவை தூய்மைப்படுத்துகிறது. வெளியே படரும் பசலை அவளது உலகியல் அழகையும் உடல் மீதான பற்றையும் சிதைக்கிறது. ஒரு யோகி தன் உடல் அழகை பொருட்படுத்தாமல் இறைவனை தேடும்போது அவனது புறத்தோற்றத்தில் ஏற்படும் மாற்றமே இது. 3. ஊரார் அறியும் உருக்கம். அவர் பிரிந்ததையே இந்த பசலை ஊரறிய சொல்லிவிட்டதே, இனி நான் யாரிடம் போய் மறைப்பேன்? ஆன்மீக பொருள்: பக்தியின் முதிர்ந்த நிலையில் அது ஒரு இரகசியமாக இருப்பதில்லை. எனக்காக என்பதை விட்டுவிட்டு அன்பிற்குரியவருக்காக வாழத் தொடங்கும்போது ஒருவனது அகங்காரம் அழிவதை உலகம் அறியும். இது ஒரு தியானத்தின் வெளிப்படையான உருமாற்றம். 4. கர்ம வினையும் பகவானின் லீலையும். தலைவி இந்த பசலை நோயால் வாழுவது பகவானுக்கு தெரியும். ஆனால் அவளது கர்ம வினைகள் முழுமையாக நீங்க வேண்டும் என்பதாலேயே அவர் மௌனமாக இருக்கிறார். ஆன்மீக பொருள்: இந்த தவிப்பும் உடல் நிறமாற்றமும் ஒரு யோகியின் தவத்திற்கு சமமானவை. பசலை என்பது இங்கே துன்பத்தின் அடையாளம் மட்டுமல்ல, அது ஆத்மா தூய்மையடைந்து தங்கம் போல மிளிர்வதற்கான ஒரு படிநிலையும் கூட. முடிவுரை: பசப்புரு பருவரல் என்பது சிற்றின்பத்தை போற்றும் பகுதியல்ல. இது ஆத்மா தன் உடல் உணர்வை துறந்து இறைவனுக்காக உருகி பக்குவப்படும் ஒரு தியான நிலை. இன்பத்துப்பால் மட்டுமே அவனது அகங்காரத்தை அழிக்கிறது. உடல் மறைந்து உணர்வு மட்டுமே எஞ்சுகிறது.